இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். எங்கும் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். வெண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி பிரிவு 9 இறைவசனங்கள் 35 மற்றும் 36. இறை இயேசுவில் அன்புக்கினியவர்களே, 2018 ஆண்டு டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி த ஹிந்து என்கின்ற நாளிதழில் டாக்டர் எஸ் ஜெயச்சந்திரனை குறித்த ஒரு கட்டுரை ஒன்று வெளியிடப்பட்டிருந்தது. யார் இந்த மருத்துவர் ஜெயச்சந்திரன்? நீங்கள் கூகுளில் சென்று கொஞ்சம் பாருங்கள். டாக்டர் எஸ் ஜெயச்சந்திரன், 5 ரூபாய் டாக்டர் அல்லது 5 ரூபாய் மருத்துவர். 71 வயதில் அவர் இறைவனடி சேர்கின்றார். அந்த கட்டுரை முழுவதும் 40 ஆண்டுகளுக்கு மேலாக நம்முடைய சென்னையினுடைய புறநகர் பகுதி, வட சென்னை பகுதியில், குறிப்பாக காசிமேடு மற்றும் பழைய வண்ணாரப்பேட்டை பகுதியில் இருக்கின்ற மீனவ குடும்பங்களுக்கும், ரிக்ஷா இழுக்கின்றவர்களுக்கும், இன்னும் இந்த தூய்மை பணி செய்கின்றவர்களுக்கும் என்று சொல்லி இவரை தேடி வந்த இந்த வறுமை கோட்டின் கீழ் வாழுகின்ற எல்லா பிணியாளர்களுக்கும் வெறும் 5 ரூபாய்க்கு மருத்துவம் பார்த்து, இந்த வடசென்னை பகுதியில் நான் குறிப்பிட்ட ஊர்களில் வசிக்கின்ற பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய இதயங்களில் தன்னை முத்திரையாய் பதித்து கொண்டவர் இந்த 5 ரூபாய்க்கு வைத்தியம் பார்த்த டாக்டர் எஸ் ஜெயச்சந்திரன். இவரை குறித்த அந்த கட்டுரையில் 25 வயது மதிக்கத்தக்க வினோத் என்கின்ற ஒரு இளைஞர், த ஓஷன் அவேர்னஸ் என்கின்ற நிறுவனத்தினுடைய ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கின்ற ஒருவர் இந்த மருத்துவரை குறித்து பேசுகின்ற பொழுது சொல்லுகின்றார், எனக்கு மலேரியா காய்ச்சல் வந்தது. என்னுடைய தந்தை என்னை தூக்கி கொண்டு மருத்துவரிடம் வந்தார். மருத்துவர் எனக்கு உடனடியாக உதவி செய்தார். நான் இன்று உயிரோடு இருக்கிறேன். த ஓஷன் அவேர்னஸ் என்கின்ற இந்த தன்னார்வ தொண்டினுடைய முதன்மை அதிகாரியாக இருக்கிறேன் என்று சொன்னால், வெறும் 5 ரூபாய்க்கு மருத்துவம் செய்து என் உயிரை காப்பாற்றிய மாபெரும் கடவுள் போன்ற மாமனிதர் எங்கள் மருத்துவர் எஸ் ஜெயச்சந்திரன். நான் ஒவ்வொரு முறையும் மருத்துவரிடம் பேசுகின்ற பொழுது அவர் சொல்லுவார், நாம் எதையாவது செய்ய வேண்டும், we should do something என்று சொல்லித்தான் அவர் என்னிடத்தில் அநேக முறை பேசியிருக்கின்றார். எங்கள் பகுதியில் எங்களுடைய மாணவர்களுக்கு ஒரு பள்ளிக்கூடமும் கட்டி கொடுத்திருக்கின்றார். எங்கள் பகுதியில் இவர் கடவுளை போன்றவர் என்று சொல்லி அந்த கட்டுரையில் வினோத் என்கின்ற 25 வயது மதிக்கத்தக்க இந்த இளைஞர் இந்த மருத்துவரை குறித்து பேசுகின்றார். அவருடைய அந்த இறப்பு திருச்சடங்கின் பொழுது பல்லாயிரக்கணக்கான மக்கள், பல மதங்களை சார்ந்தவர்கள் மருத்துவருடைய அந்த இறுதி பயண ஊர்வலத்தில் பங்கேற்றது அந்த பகுதி முழுவதும் ஒரு மிகப்பெரிய சோகக்கடலை உருவாக்கியது என்று சொல்லி அந்த கட்டுரையை அந்த எழுத்தாளர் முடிக்கின்றார். பேரன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியினுடைய மைய செய்தியாய் நான் பார்ப்பது இயேசுவினுடைய பரிவுள்ளம். இயேசுவினுடைய பரிவுள்ளம் என்று சொல்லுகின்ற பொழுது அதை நாம் இயேசுவினுடைய அருள் என்றும் பாசம் என்றும் அன்புணர்வு என்றும் கூட நாம் புரிந்து கொள்ளலாம். இது வெறும் அனுதாபம் மட்டுமல்ல, மாறாக ஒருவருடைய துன்பங்களை உணர்ந்து செயல்பட தூண்டும் ஒரு ஆழமான மனநிலை என்று சொல்லி இந்த பரிவு என்கின்ற வார்த்தையை வரையறுக்கின்றார்கள். த டெஃபினிஷன் ஃபார் த வேர்டு கம்பேஷனேட் ஆர் மீனிங் ஃபார் த வேர்டு கம்பேஷன். பேரன்புக்குரியவர்களே, 5 ரூபாய் இன்றைய காலகட்டத்தில் 5 ரூபாய்க்கு மருத்துவம் செய்வது என்பது
நினைத்து கூட பார்க்க முடியாத ஒன்று. ஆனால் பெரும் உள்ளத்தோடு 40 ஆண்டுகள் மிகவும் வறுமையில் வாடிய ஏழை குடும்பங்களுக்கு தாராள உள்ளத்தோடு மருத்துவ உதவிகள் செய்து பல ஆயிரம் மனிதர்களுடைய உள்ளங்களை கொள்ளை கொண்ட இந்த மருத்துவர் இயேசுவினுடைய பரிவை வெளிப்படுத்திய ஒரு மாபெரும் மனிதராக நான் பார்க்கின்றேன். கடந்த 2-3 தினங்களாக நீங்கள் வலையொலி பகுதிக்கும் முகநூல் பகுதிக்கும் சென்றீர்கள் என்று சொன்னால் 2026ஆம் ஆண்டு இந்திய அரசினுடைய உயரிய விருதுகளான பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்மா போன்ற அவார்டுகளை பெற்றுக்கொண்ட 133க்கும் அதிகமான நபர்களை குறித்து நிறைய பதிவுகளை இந்த பக்கங்களில் நாம் பார்க்கின்றோம். ஆனால் 40 ஆண்டுகளாக மிக குறைந்த விலையில் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு பேருதவிகளை செய்துவிட்டு இருந்த இடம் தெரியாமல் இந்த மக்கள் மனங்களில் வாழுகின்ற இந்த மனிதர் இயேசுவினுடைய பரிவை வெளிப்படுத்திய ஒரு அடையாளமாய் நான் பார்க்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியில் இயேசுவினுடைய பரிவுள்ளத்தை குறித்து பதிவு செய்கின்ற மத்தேயு நற்செய்தியாளர் சொல்லுகின்றார், இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். அங்கிருக்கின்ற ஏழைகளை சந்திப்பதற்கு சுற்றி வந்தார். வறுமை கோட்டின் கீழ் இருப்பவர்களை கண்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல சுற்றி வந்தார். அங்கு நோய் நொடிகளோடு பிசாசுகளுடைய கட்டுக்களோடு அவதிப்பட்டவர்களை கண்டு அவர்களை விடுவிக்க அவர்களை தேடி சென்று ஊர்கள் சிற்றூர்கள் எல்லாம் இயேசு சுற்றி வந்தார். சுற்றி வந்தவர் வெறுமனே சுற்றாமல் அவர்களுக்கு நல்லவற்றை கற்பிக்கின்றார். நாம் மனிதர்கள் கடவுளுடைய சாயலை தாங்கியிருக்கிறோம். தொடக்க நூல் புத்தகம் இதைத்தான் நமக்கு சொல்லுகிறது. நாம் கடவுளின் உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்டிருக்கிறோம். We have been created with the likeness and image of God. எனவே இந்த கடவுளுடைய உருவை நாம் வெளிப்படுத்த அழைக்கப்படுகிறோம். இந்த கடவுளுடைய உருவம் அல்லது கடவுளுடைய முகம் பேரிரக்கத்தினுடைய வெளிப்பாடு. அது ஒரு பெரும் கருணையினுடைய அடையாளம். அதை இயேசு தம்முடைய வாழ்க்கையில் நற்செய்தி அறிவிப்பு பணியில் அதை வெளிப்படுத்துகின்றார். மக்களை தேடி செல்லுகின்றார், அவர்களோடு உறவாடுகின்றார், எல்லாரோடும் நட்பு கொள்ளுகின்றார், தோழமையை வளர்த்து கொள்ளுகின்றார். இயேசு பாவிகளோடும் வரி தண்டுபவர்களோடும் உணவருந்த சென்றார் என்று லூக்கா நற்செய்தி 19ஆம் அதிகாரம் இயேசுவும் சக்கேயும் குறித்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். இயேசு சக்கேயோடு அவனுடைய வீட்டிற்கு செல்லுகின்றார், அவனோடு உணவருந்த அமர்கின்றார். இதை கண்டவர்கள், இவர் கடவுளின் மகன்தானே, இவர் போதகர் தானே, இறைவாக்கினர் தானே, பாவிகளோடும் வரி தண்டுபவரோடும் இவர் செல்லுகின்றாரே, தோழமை கொண்டாடுகின்றாரே, அவர்களோடு உணவருந்துகின்றாரே, இப்படி நம்முடைய முன்னோர்கள் இறைவாக்கினர்கள் கடவுளுடைய பிரதிநிதிகள் இப்படி செய்யவில்லையே என்று சொல்லி இயேசுவை குறித்து அவர்கள் அபத்தமாக பேசினார்கள். ஆனால் இயேசு சொல்லுகின்றார், நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே தேடி மீட்க வந்தேன். கடவுளுடைய பெரும் கருணையையும் இரக்கத்தையும் பரிவையும் வெளிப்படுத்தவே நான் வந்தேன். நோயற்றவருக்கல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. பரிவு எவருக்கு தேவைப்படுகிறதோ, இரக்கம் யாருக்கு தேவைப்படுகிறதோ, அன்புணர்வு யாருக்கு தேவைப்படுகிறதோ அவர்களை தேடித்தான் மானிட மகன் வந்துள்ளார் என்பதை இயேசு இப்படி வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் நட்பு கொண்டாடி அதை வெளிப்படுத்துகின்றார். பேரன்புக்குரியவர்களே, மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் இன்றைய நற்செய்தியை வாசித்தோம். 9ஆம் அதிகாரத்தின் தொடக்கத்திலிருந்தே பாருங்கள், இயேசு கடவுளுடைய பரிவை வெளிப்படுத்துகின்றார். முதல் பகுதியில் முடக்குவாதமுற்ற ஒரு மனிதரை குணப்படுத்துகின்றார். வெறுமனே அவனுடைய முடக்குவாதத்தை மட்டும் குணப்படுத்தவில்லை, மாறாக அவரை அன்பொழுக கூர்ந்து பார்த்து அவனுடைய பாவத்தை மன்னித்து அவனுக்கு விடுதலை அளித்து கடவுளுடைய பரிவை இயேசு வெளிப்படுத்துகின்றார். நாம் தொடர்ந்து வாசிக்கின்றோம். மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 18 - 26 முடிய உள்ள பகுதிகளில் 2 தினங்களுக்கு முன்பு நாம் வாசித்தோம். 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் துன்பப்பட்ட பெண்ணை இயேசு குணப்படுத்துகிறார். தொழுகை கூட தலைவரான யாயிருடைய மகள் சிறுமியை இயேசு குணப்படுத்துகின்றார். இயேசு அவர்களுடைய நிலையை காண்கின்றார், அவர்களுடைய மன்றாட்டுக்கு செவிமடுக்கின்றார்,
தாயுள்ளத்தோடு அவர்களை அணுகுகின்றார். கடவுளுடைய பரிவை வெளிப்படுத்துகின்றார். 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் துன்பப்பட்ட பெண்ணை குணப்படுத்தி எல்லார் முன்னிலையிலும் அவரை மேன்மையாக சொல்லுகின்றார். அம்மா, உமது நம்பிக்கை மிகப்பெரியது. குணப்படுத்தியதோடு நல்வார்த்தை சொல்லி கடவுளுடைய அன்பை வெளிப்படுத்துகின்றார். அது இரக்கத்தினுடைய மற்றொரு வடிவம். பேரன்புக்குரியவர்களே, இதனை தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம். 27 31 முடிய உள்ள அதே பகுதியில் இயேசு பார்வையற்ற இருவரை குணப்படுத்துகின்றார். இந்த மனிதர்கள் இயேசுவை நோக்கி கதறுகிறார்கள். ஆண்டவரே, தாவீதின் மகனே, எங்களுக்கு இரங்கும். நாங்களும் இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் தான், நாங்களும் இவர்களை போன்ற மனிதர்கள் தான். எங்களுக்கும் பார்க்க வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கிறது. ஆனால் நாங்கள் குருடர்களாயிருக்கிறோம், பார்வையற்றவர்களாயிருக்கிறோம், எங்கள் மீது இறங்கும் என்று சொல்லி அவர்கள் இயேசுவை நோக்கி கதரும் பட்சத்தில் இயேசு அவர்கள் பக்கம் திரும்புகின்றார். அவர்களை அழைக்கின்றார். நான் என்ன செய்ய வேண்டும் என அவர்களிடம் இயேசு அன்பொழுகு கேட்கின்றார். அவர்கள் வேண்டுதலை முன்வைக்கின்றார்கள். இயேசு அவர்களை குணப்படுத்துகின்றார். கடவுளுடைய பரிவை இயேசு வெளிப்படுத்துகின்றார். அன்புக்குரியவர்களே, அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைய நற்செய்தியில் பேச்செழுந்த ஒருவரை, பேய் பிடித்திருந்த ஒருவரை இயேசு குணப்படுத்துகின்றார். எல்லா நிலையிலும் இயேசு கடவுளுடைய பரிவை வெளிப்படுத்தி கொண்டே செல்லுகின்றார். பேரன்புக்குரியவர்கள், நம்முடைய முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஒவ்வொரு முறையும் பெரும் கூட்டத்தை சந்திக்கின்ற பொழுதெல்லாம் சொல்லுவார், we are called to cultivate a culture of being compassionate என்று சொல்லுவார். ஒரு பரிவு கொண்ட கலாச்சாரத்தை உருவாக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். but the world today is with indifference என்று சொல்லுவார். ஆனால் இன்றைய உலகம் எல்லார் மீதும் பரிவு காட்டுகின்ற ஒரு கலாச்சாரத்தை உருவாக்குவதற்கு பதிலாக பாராமுகம் கொண்ட சமூகமாக, உலகமாக இது இருக்கிறது என்று சொல்லி திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் குறிப்பிடுகின்றார். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியினுடைய வாழ்த்தொலி, நல்ல ஆயன் நானே, நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. How is it possible? Because Jesus knows his flock. Because he has been showing compassion to his flock. பேரன்புக்குரியவர்களே, இன்று நாம் வாசிக்க கேட்ட இதே வார்த்தை மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 36வது இறைவசனம். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார் என்கின்ற இதே வார்த்தையை மத்தேயு நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 14வது இறைவசனம் சொல்லுகிறது. இயேசு 5000 பேருக்கு உணவு தருகின்ற அந்த வைபவத்திலும் கூட மத்தேயு நற்செய்தியாளர் சொல்லுகின்றார், இதை கேள்வியுற்ற இயேசு அங்கிருந்து புறப்பட்டு படகில் ஏறி பாலைநிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார். இதை கேள்விப்பட்ட திரளான மக்கள் ஊர்களில் இருந்து கால்நடையாக இயேசுவை பின்தொடர்ந்தனர். அடுத்து நாம் வாசிக்கிறோம், இயேசு அங்கு சென்றபோது பெருந்திரளான மக்களை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார், அவர்களிடையே உடல்நலமற்றிருந்தோரை குணமாக்கினார் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, இயேசுனுடைய பரிவு அவரை சும்மா இருக்க விடவில்லை. If you are compassionate, if you are blessed with compassion, you cannot be quiet and you should not be quiet because you want Jesus in you. நாம் இயேசுவை நம்முள் கொண்டிருக்கிறோம். நாம் இயேசுவை நம்முள் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இயேசுவை போல் செயல்பட நாம் அழைக்கப்படுகின்றோம். இயேசு மக்களை கண்டபொழுது பரிவு கொள்ளுகிறார், அவர்களுக்கு கற்பிக்கின்றார், போதிக்கின்றார், நோய் நொடி கொண்டிருந்தோரை அவர் குணமாக்கினார் என்று சொல்லப்படுகிறது. நாம் இயேசுனுடைய பரிவுள்ளத்தை பெற்றிருக்கிறோம் அல்லது நாமும் அதை கொண்டாடி இருக்கிறோம் என்று சொன்னால் இயேசுவை போன்று செயல்படுகின்றவர்களாக நாம் இருக்க அழைக்கப்படுகிறோம். புனித பவுலடியார் மிக அழகாக சொல்லுகின்றார், செயல் இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம். If your faith is not in action, then it is dead, it's no more. என் அன்புக்குரியவர்களே, இயேசு என்று நமக்கு சொல்லுகின்றார், நீங்களும் பரிவுள்ளம் கொண்டவர்களாயிருங்கள். மத்தேயு நற்செய்தியினுடைய கடைசியிலே நாம் வாசிக்கிறோம், மக்களினத்திற்கான தீர்ப்பு என்கின்ற தலைப்பில் சொல்லப்படுகிறது. இயேசு என்ன சொல்லுகின்றார், வலப்புறத்தில் இருப்போரை பார்த்து, வாருங்கள் என் தந்தையின் ஆசி பெற்றவர்களே, உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள என்னுடைய தந்தையினுடைய இல்லத்திற்கு வாருங்கள். நான் பசியாயிருந்தேன், நீங்கள் உண்ண கொடுத்தீர்கள். நான் தாகமாயிருந்தேன், நீங்கள் குடிக்க கொடுத்தீர்கள். நான் நிர்வாணமாயிருந்தேன், என் அம்மனத்தை நீங்கள் மூடினீர்கள். நான் நோயிற்றிருந்தேன், என்னை காண வந்தீர்கள். நான் சிறையில் இருந்தேன்,
எனக்காக ஜெபித்தீர்கள். ஆண்டவரே, இதையெல்லாம் நாங்கள் எப்பொழுது செய்தோம்? சின்னஞ்சிறியவர்களுக்கு நீங்கள் எவற்றையெல்லாம் செய்தீர்களோ, சின்னஞ்சிறியவர்களுக்கு நீங்கள் எனது பரிவை வெளிப்படுத்திய பொழுது, என்னுடைய அன்புணர்வை வெளிப்படுத்திய பொழுது, என்னுடைய இரக்கத்தை நீங்கள் வெளிப்படுத்திய பொழுது எல்லாவற்றையும் எனக்கே செய்தீர்கள். இதுதான் அன்னை தெரேசாவை இத்துணை ஆண்டுகளாய் இன்னும் இந்த உலகில் பணியாற்ற வைத்து கொண்டே இருக்கிறது. அன்னை தெரேசாவினுடைய சபையினுடைய அருட் சகோதரிகள் இந்த வார்த்தையைத்தான் தங்கள் சபையினுடைய மேல்வரி சட்டமாய் கொண்டிருக்கிறீர்கள். Whatever you do to the least of these people, you are doing to me என்பதுதான் அவர்களுடைய சபையினுடைய மேல்வரி சட்டம். அன்புக்குரியவர்களே, நாம் இயேசுவின் பரிவுள்ளத்தை வெளிப்படுத்துவோம். இயேசுவின் பரிவுள்ளத்தை வெளிப்படுத்துகின்ற வாழும் அடையாளங்களாயிருக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். We should be the symbol of compassion, not simply saying that I am compassionate or I have a great compassion or I am so merciful. வார்த்தையில் அல்லது வாழ்வாக்கப்பட வேண்டியது. பேரன்புக்குரியவர்களே, கடவுள் தருகின்ற இந்த சிந்தனையை நாம் உள்வாங்கிக் கொள்ளுவோம். இயேசு பெருந்திரளான மக்களை கண்டபோது அவர் பரிவு கொண்டார் என்று சொன்னால், இன்று நம்மை தேடி வருகின்ற மக்களுக்கு நாம் கடவுளுடைய பரிவை வெளிப்படுத்த அழைக்கப்படுகிறோம். ஏதாவது ஒரு சிறு செயலை செய்து, புனித அன்னை தெரேசா மிக அழகாக சொல்லுவார்கள், we are called to do ordinary things with extraordinary love. And she continuously says also, give until it hurts you. உங்களுக்கு வலிக்கின்ற வரை கொடுங்கள். இயேசு சொல்லுகின்றார், அது எனது பரிவாக இருக்கட்டும், எனது இரக்கமாக இருக்கட்டும், என்னுடைய பேரன்பாக இருக்கட்டும், என்னுடைய மன்னிப்பாக இருக்கட்டும், என்னுடைய ஆறுதலாக இருக்கட்டும், என்னுடைய தேற்றுதலாக இருக்கட்டும், என்னுடைய உடனிருப்பாக இருக்கட்டும் என்று இயேசு என்று நமக்கு சொல்லுகின்றார். இயேசுனுடைய இந்த செய்தியை உள்வாங்கியவர்களாய் இயேசுனுடைய பரிவுள்ளத்தை கோடி அற்புதர் புனித அந்தோனியாருடைய புதுமைகளை எல்லாம் நம்முடைய திருத்தலத்தில் நாம் மிக அழகாக வடிவமைத்து வைத்திருக்கின்றோம். பாருங்கள், கோடி அற்புதர் தன்னை நாடி வந்தவர்களுக்கெல்லாம் கடவுளுடைய பேரன்பை, கடவுளுடைய பரிவை வெளிப்படுத்தினார். All the miracles until done by Saint Anthony is purely because of the compassionate heart he has got. தன்னுடைய இல்லத்திற்கு உணவு வேண்டி வந்தவர்களுக்கெல்லாம் அவர் இல்லத்திலிருந்து உணவு எடுத்து கொடுத்தார். அதைத்தான் நாம் இப்பொழுது நம்முடைய வழக்கத்திலே ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் புனித அந்தோனியாருடைய ஆலயங்களில் நாம் பன் கொடுக்கின்ற அந்த மேலான ஒரு அறச்செயல். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இயேசு நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதும் நமக்கு சொல்லிக் கொடுப்பதும் இதுதான். I don't want mere Catholics. I don't want worshippers. I don't want people who simply say praise the Lord, hallelujah, amen. I need people who can portray me, who can project me, who can be my symbol of compassion என்பதுதான் இயேசு நமக்கு தருகின்ற செய்தி. சிந்தனைகளோடு தொடர்ந்து அருள் வேண்டி ஜெபிப்போம்.